ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமான உறவு. ஆசிரியர்கள் மாணவர்களை கண்டிப்பது, தண்டிப்பது, ஒப்பீடு செய்வது பற்றி நாம் இன்று பார்ப்போம். ஒரு மாணவனை இன்னொரு மாணவனோடு எக்காரணம் கொண்டும் ஒப்பீடு செய்யாதீர்கள். ஏன் தெரியுமா? தூக்கணாங்குருவி கூடு கட்டுகிறது, சிலந்தி வலை பின்னுகிறது, கரையான் புற்று வைக்கின்றது. எல்லாமே மகத்தான செயல்தான். ஒன்றை மற்றொன்றால் செய்ய முடியுமா? நிச்சயமாக முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு மாணவனை இன்னொரு மாணவனைப் போல செய்ய வேண்டும் என்று நாம் சொல்லுவது எவ்வளவு தவறு என்று பாருங்கள். பெற்றோர்களும் சொல்லுகின்றோம், ஆசிரியர்களும் சொல்லுகின்றார்கள். என்றாவது யாராவது ஒரு மாணவனோ அல்லது ஒரு மாணவியோ ஒரு ஆசிரியரையோ அல்லது பெற்றோர்களையோ கூட பார்த்து, அந்த பெற்றோர்கள் மாதிரி நீங்கள் இல்லையே, அந்த ஆசிரியர்கள் மாதிரி நீங்கள் இல்லையே என்று என்றாவது சொன்னதுண்டா? நிச்சயமாக இல்லை. அப்படி இருக்கும்போது நாம் எப்படிப்பட்ட தவறை செய்கின்றோம் என்று பார்த்து கொள்ளுங்கள். அடுத்து, பிள்ளைகளை நீங்கள் பாராட்ட வேண்டுமென்றால் எல்லோருக்கும் முன்னால் பாராட்டுங்கள். பிள்ளைகளை நீங்கள் கண்டிக்க வேண்டுமென்றால் தனியாக கண்டியுங்கள். 5 விளையாதது 50 விளையாது என்று பிள்ளைகளை கண்டிப்பதாக நினைத்து தண்டித்து விடாதீர்கள். நான் சொல்லுகின்ற சம்பவங்கள் யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. மணப்பாறையில் ஒரு தகப்பனார் தன்னுடைய 6 வயது குழந்தையை கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தில் விட்டுவிட்டு செல்லுகின்றார். அவர் போகும்போது அந்த பாப்பா வந்து டாட்டா காமிக்குது அப்பாவுக்கு. ஸ்கூல் வாசலில் நின்று மத்தியானம் 2 மணிக்கு பிள்ளை அழைக்க வர்றார். வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போகிறார். சாயங்காலம் 5 மணிக்கு திரும்ப அழைக்க வர்றார். பிள்ளை இல்லை. அந்த டீச்சர்கிட்ட என் பிள்ளையை காணோம் அப்படின்னு சொல்கிறார். அது இன்றைக்கி ஸ்கூலுக்கு வரலைன்னு அந்த டீச்சர் சொல்கிறாங்க. ஏம்மா, நான் தானே கொண்டு வந்து விட்டுட்டு போனேன், காலையில் டாட்டா காமிச்சு மத்தியானம் கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்தனேம்மாங்கிறேன். இல்லை, அது வரல, நீங்கள் பாருங்கள், நான் ஆப்சன்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாரு, குழந்தைய காணும். இதுக்கு இடையில் நான் திருச்சி மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர். 2500 பேர் திருச்சி டு மணப்பாறை போகிற மெயின் ரோடை பிளாக் பண்ணிட்டாங்கன்னு ஒரு தகவல் எனக்கு வருது. அங்கே உள்ளவர்களுக்கு எனக்கு தெரியும் என்ற காரணத்தினாலே முக்கியமானவர்களை அழைத்து, உங்களுடைய கையை நீட்டுவது உங்களுடைய உரிமை, அது அடுத்தவருடைய மூக்கை தொட்டால் அவர்களுடைய உரிமையை பறிப்பதை போல் ஆகிவிடும். ரோட்டை முதல்ல மறிக்காதீங்க. ஆஸ்பத்திரிக்கு போகிறவங்க, முக்கியமான வேலைகளாக இன்டர்வியூக்கு போகிறவங்கலாம் நிற்கிறாங்க பஸ்ஸில், அதனால் விடுங்கன்னொன்னே, நான் கண்டுபிடித்து தருவேன் என்ற நம்பிக்கை இருந்தால் ரோட்டை கிளியர் பண்ணுங்கன்னு விட்டுட்டாங்க. கண்டுபிடித்து தர வேண்டும் அல்லவா? போலீஸ் டாக் வந்துருச்சு, சயின்டிஃபிக் டீம் வந்துருச்சு, ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட் வந்துட்டார், என்னுடைய போலீஸ் டீம் எல்லாம் வந்துட்டாங்க. எல்லோரும் ஒவ்வொரு இடத்துல போய் விசாரிக்கிறாங்க. அந்த வகுப்பறைக்கு முதலிலே சென்று ஒரு தகப்பன் எப்படி போய் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் எடுத்து பார்த்தா, அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டரில் ஸ்மால் பி போட்டு ப்ரெசன்ட் அப்படிங்கிறதுக்கு போட்டுட்டு அதை அப்படியே ஸ்மால் ஏயாக ஓவர் ரேட்டிங் பண்ணியிருக்காங்க அந்த வகுப்பினுடைய ஆசிரியை. மிக சிறிய வகுப்பு. 6ஆம் வகுப்பு படிக்கிற 6 வயசு பிள்ளை என்ன 1வது படிக்கணும், இல்லை 2வது படிக்கும். ஏன் அப்படி மாற்றிருங்கன்னொன்னே அதுக்கு அவங்ககிட்ட பதில் இல்லை. என் கூட வந்த ஒரு டிஎஸ்பி பெண் துணை கண்காணிப்பாளர் வந்து அந்த ரூமை செக் பண்ண சொன்னேன். பீரோவை திறந்தாங்க. அந்த பீரோக்குள்ளே ஒரு செருப்பு 2 கிடந்துச்சு, ஒரு ஜோடி. அதை பார்த்த உடனே, ஐயோ என்னுடைய பிள்ளையோட செருப்பு அது அப்படின்னு அந்த தகப்பன் அலறியதை நான் பார்த்தேன். சரி, பிள்ளை ஸ்கூலுக்கு வந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கிடையில் ஒரு 10 பேரை வந்து அந்த பிள்ளையோட படிக்கிற மற்ற பிள்ளைகள் வீட்டிற்கு போய்விட்டார்கள் அல்லவா, அந்த வீட்டிற்கு ஆள் அனுப்பிச்சு அந்த பிள்ளை வந்துச்சான்னு கேட்டால் எல்லாரும் வந்துச்சு அப்படிங்கிறத சொல்லி என்ன நடந்துச்சுங்கிறதையும் சொல்லிட்டாங்க. சின்ன பிள்ளைங்க தப்பு பண்ண மாட்டாங்க, போய் சொல்ல மாட்டாங்க இல்லையா? என்ன நடந்திருக்கிறது என்றால், கலை நிகழ்ச்சிக்காக டான்ஸ் கற்றுக் கொடுக்குறாங்க அந்த டீச்சர். இந்த இடத்துல ஒன்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். எந்த ஒரு ஆசிரியையும் ஒரு குழந்தையை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நிச்சயமாக செய்வதில்லை. ஆனால் தவறி சில சம்பவங்கள் நடக்கும்போது அதை எப்படி எதிர்கொள்வது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கூறுகின்றேன். ஸ்கேலு கையில் வச்சுருக்கிறாங்க. அந்த ஸ்கேலால் ஸ்டெப்பு சரியாக போடலை அந்த பொண்ணுன்னு ஓங்கி அடிக்கிறாங்க. அது தவறி வந்து பொட்டில் போட்டுருது, மயக்கம் போட்டு கீழே விழுந்துருது அந்த குழந்தை. மயக்கம் போட்டு குழந்தை கீழே விழுந்துச்சுன்னா என்ன செய்யணும்? ஒரு டீச்சர் ஹெட்மிஸ்ட்ரஸ்ட்டை சொல்லலாம், பேரண்ட்ஸுக்கு சொல்லலாம், ஹாஸ்பிட்டலுக்கு சொல்லலாம், டாக்டரை வர சொல்லலாம். எதுவும் செய்யலை. இவங்களாம் அந்த குழந்தை இறந்துருச்சுன்னு முடிவு பண்ணிவிட்டு பாயில் சுருட்டி பீரோக்குள்ளே வச்சு பூட்டிட்டாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லா பிள்ளைங்களும் லீவு, நீங்கள் போங்க, யாராவது போய் சொல்லிட்டாக்க நம்மளுக்கு பிரச்சனை வந்துடுமேன்னு சொல்லி எல்லா பிள்ளையும் வந்து 1 மணி நேரம் முன்னாடியே ஸ்கூல் லீவுன்னு சொல்லி, கிளாஸ் லீவுன்னு சொல்லி எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்றாங்க.
அதுக்கப்புறம் போய் கதவை திறக்கிறாங்க. அந்த பிள்ளை சஃபகேஷனில் மூச்சு விட முடியாமல் உள்ளே இறந்து போச்சு. சப்சிக்வெண்ட் கான்டாக்ட் ஆஃப் த அக்யூஸ்ட்னு சொல்லுவோம். இதை ஏன் சொல்கிறேன்னா, ஒரு கொலையோ அல்லது விபத்தோ நடந்து விட்டால், தன்னை அறியாமல் நடந்து விட்டால், அதற்கு அப்புறம் அந்த குற்றவாளியினுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை வைத்துத்தான் குற்ற நோக்கம் அவருக்கு இருந்துச்சா இல்லையாங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும். இவங்க என்ன பண்ணுறாங்க, 2 வாட்ச்மேனை கூப்பிட்டு பாயில் சுருட்டி பொழுது போனதுக்கு பிறகு அப்படியே ஒரு படியில் ஏணியை வச்சு காம்பவுண்டுக்கு வெளியில் கொடுத்து பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் கொண்டு போய் அந்த ஸ்கூல் கிணத்துல போட சொல்லிட்டாங்க. அவங்க அதே மாதிரி செஞ்சிட்டாங்க. போலீஸ் டாக் அந்த கிணத்துக்கு போகுது. இந்த ஸ்கூலில் பிள்ளை காணான்னா அடுத்த ஸ்கூலுக்கு போகுதே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் யூனிஃபார்மோட புத்தக பையோட பக்கத்து பள்ளிக்கூடத்தில் அந்த காம்பவுண்டுக்குள்ளே இருந்த அரசு பள்ளிக்கு உள்ளே இருந்த கிணற்றிலே அந்த குழந்தை மிதக்கிறது, இறந்து போய். நீங்கள் நினச்சி பாருங்கள் பெற்றோர்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. இப்போது இந்த தவறை செய்கின்ற யாராக இருந்தாலும் காவல்துறை சட்டப்படி நடவடிக்கை எடுத்துத்தான் ஆக வேண்டும். இந்த இடத்துல அவங்க கொஞ்சம் சுதாரித்து உடனே ஒரு மருத்துவரை வர சொல்லி அல்லது உடனே மற்ற டீச்சர்ஸ்கிட்ட சொல்லி என்ன செய்யலான்னு கேட்டிருந்தா அந்த பிள்ளை உயிர் பிழைத்திருக்க வாய்ப்புண்டு. இதிலிருந்து என்ன நான் சொல்ல வர்றேன்னாக்க, பள்ளிக்கூடத்துக்கு வருகின்ற பிள்ளைகள் உங்களை நம்பித்தான் வருகின்றார்கள். அவர்கள் ஏழை குடும்பமாக இருக்கட்டும், பணக்கார குடும்பமாக இருக்கட்டும், யாராக வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும். நீங்கள் பண வாசனையும் படிப்பு வாசனையும் இல்லாத மணப்பாறை போன்ற பின்தங்கிய கிராமத்திலே இருந்து வருகின்ற மாணவர்கள் புத்தக சுமையோடு சேர்த்து மனசுமையையும் சேர்ந்து சுமந்து கொண்டே வருகிறார்கள். அந்த ஏழை பிள்ளைகளுக்கு படிப்பை தவிர அவர்களுக்கு மனதிலே தைரியத்தையும் ஒழுக்கத்தையும் உண்மையையும் சொல்லித்தர வேண்டிய ஆசிரியைகள் இப்படி இருந்தால் என்ன செய்ய முடியும்? தேம்படு பனையின் திரள்பலத் தொருவதை வானுற ஓங்கி வளம்பெற வளரினும் ஒருவர்க்கிருக்க நிழலாகாதே. தெள்ளிய ஆளின் சிறுபலத் தொருவிதை தென்னீர் கயத்து சிறுமியின் சினையினும் நுண்ணியதே ஆயினும் அண்ணல் யானை அடிதேர் புரவி ஆட்பெரும் புடையுடன் மன்னர்க்கிருக்க நிழலாகும் மேம்பம். என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, பணம் கொட்டை பெருசாக இருக்கும், அது பனைமரம் வானளவு வளரும், ஒருத்தர் கூட நிழல் கொடுக்காது. மீனினுடைய சினை முட்டையை விட சிறிதாக இருக்கின்ற ஒரு ஆலமரத்தினுடைய சிறிய விதையிலிருந்து வருகின்ற ஒரு பெரிய ஆலமரம் வளர்ந்த பிறகு ஒரு மன்னன் முப்படையோடு நிழல் கொடுத்து அந்த நிழலிலே ஓய்வெடுத்து செல்ல உபயோகமாக இருக்கும். கிராமப்புறத்துலேருந்து வர பிள்ளை தானே, நம்ம பிள்ளை இல்லையே, ஏழை பிள்ளை தானே, உருவு கண்டு எல்லாமே வேண்டும்னா. எல்லோரும் பெஞ்சிலே உட்கார வைக்கப்பட்ட போது கோணிப்பையிலே கடைசியிலே உட்கார வைக்கப்பட்ட ஒரு அம்பேத்கரால் தான் அரசியல் சாசனத்தையே உருவாக்க முடிந்தது. தி பெஸ்ட் பிரெயின் ஆஃப் த நேஷன் மே பி ஃபவுண்ட் இன் த லாஸ்ட் பெஞ்சஸ் ஆஃப் த கிளாஸ் ரூம் என்று திரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிட்டதும் இதை குறித்துத்தான். இப்படியெல்லாம் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கும் போது கிராமப்புறத்திலே வேலை செய்கின்ற மாணவர்களுக்கு பெற்றோர்கள் எவ்வளவு அக்கறையோடு சொல்லித்தர வேண்டும் என்பதை இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அரசு பள்ளியாக இருக்கட்டும், எந்த பள்ளியாக இருக்கட்டும், ஆசிரியைகள் பெற்றோர்களைப் போல பிள்ளைகளை பார்த்து கொள்ள வேண்டும். இதுபோன்ற தவறுகள் இனிமேல் நடக்கக்கூடாது என்பதற்காக இதனை குறிப்பிட்டேனே ஒழிய ஆசிரியர்களை குற்றம் குறை சொல்லுவதற்காக அல்ல என்பதை நீங்கள் உணர்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.